ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அனுபவ ஞானமிக்க ஞானிக்கு புண்ணை ஆற்றும் மருந்தான தேங்காய்ப்பால் தேவையில்லை. தேங்காய்ப்பால் என்றால் புண்களை ஆற்றும் ஒரு சாதனம்தான், ஒரு மருந்து தான். அதனால்தான் தேங்காய்ப்பால் சாப்பிட்டால் உடல் புண்கள் எல்லாம் குறைந்துவிடும், வயிற்று புண்கள் எல்லாம் குறைந்துவிடும். எனவே ஞானம் என்றால் அனுபவம், அனுபவம் என்றால் ஞானம். அனுபவம் உள்ள ஞானிக்கு துன்பங்கள் தூசுதான். நண்பர்களே, தேங்காய்ப்பால் ஒரு வகை அமிர்தம் என்று பெருமான் பேசுகிறார். அந்த பால் அவன் உள்ளே சுரப்பதால் அந்த சுத்த ஞானிக்கு வெளியில் இருந்து எந்த மருந்தும் தேவையில்லை, தேங்காய்ப்பால் தேவையில்லை என்று கூறுகிறார். மலைமேல் என்றால் உச்சி சகசிரதலம், அதற்கு மேலே பயணிப்பவர்களுக்கு அவர்கள் வெறும் ஞான அனுபவமே நல்ல மருந்து, அது வைத்தியநாத நல்ல மருந்து.